பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள சூழலில் அந்நாட்டிற்கு எதிராக எந்த மாதிரியாக நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என பிரதமர் நரேந்திர மோடி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். காஷ்மீரின் பஹல்காம் பகுதிக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் குழுவினர் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் பாதுகாப்பு மற்றும் நிதி விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடந்தது. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய சூழல், பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் மேற்கு பிராந்திய விமானப்படை தளபதி PM சின்ஹா, முன்னாள் தெற்கு பிராந்திய ராணுவ தளபதி AK சிங், முன்னாள் ரியர் அட்மிரல் மாண்டி கண்ணா ஆகியோர் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகளான ராஜீவ் ரஞ்சன் சர்மா, மன்மோகன் சிங் ஆகியோரும், ஓய்வு பெற்ற IFS அதிகாரி வெங்கடேஷ் வர்மாவும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். முன்னதாக முப்படைகளுக்கு பிரதமர் மோடி முழு சுதந்திரம் அளித்ததை சுட்டிக்காட்டி பேசிய பாகிஸ்தான் அமைச்சர் அத்தாவுல்லா தரார், பாகிஸ்தான் மீது அடுத்த 36 மணி நேரத்திற்குள் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக இருக்கும் எல்லைப் பகுதிகளில் நவீன ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்களை நிறுவி பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.